நான் கூட சும்மா இருந்தா தூக்கி என்ன செடியில போட்டுரும் போல. என்னையே கலப்பி விட்டுருங்க நீங்க. என்ன சொல்ல முடியாது. யோகனப்பா தங்கம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வணக்கம் சொல்லுங்க தங்கம். ஹலோ சொந்தங்களே. வணக்கம் சொந்தங்களே. வெல்கம் டு ராமர்ஷா vlog. சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான நைட் vlog தான் பார்க்க போறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குலோப் ஜாம் செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன குலோப் ஜாம் சடனா? குலோப் ஜாம் மாவு வந்து வீட்ல சும்மா இருந்தது. அதனால சும்மா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நான் கூட சும்மா இருந்தா தூக்கி என்ன செடியில போட்டுரும் போல. இல்ல இல்ல. நான் சொல்லல இதெல்லாம். ஓகே சோ சும்மா உங்க வீட்ல சும்மா பாக்கெட் குலோப் ஜாம் பாக்கெட் இருந்ததுனா தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போதுனா இன்னைக்கு நீங்க செஞ்சு வீட்ல வரங்க ஒரு உருண்டை கொடுத்துருங்க. இல்ல எக்ஸ்பைரிலாம் ஆகல இது. டேட் இருக்கு. ஓகே சோ இன்னைக்கு நம்ம குலோப் ஜாமுன் தான் பண்ண போறோம். ரெடிமேட் குலோப் ஜாமுன் தான். ஆமா இது வந்து அத்தை வந்து உருட்டிட்டாங்க. பால் ஊத்தி உருட்டி வச்சிட்டாங்க. நான் இப்போ வந்து போட்டுட்டு இருக்கேன் எண்ணெயில. இங்க வந்து சக்கரை வந்து 4 ஜக் தண்ணி இதோ இருங்க காமிக்கிறேன். இந்த ஜக்ல வந்து 4 ஜக் தண்ணி ஊத்திருக்கேன். இந்த டம்ளர்ல வந்து 4 கிளாஸ் வந்து சக்கரை போட்டுருக்கோம். போட்டு நல்லா கொதிக்குது இப்போ. இதெல்லாம் பொரிச்சு நம்ம ஒரு ஓரமா வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி ஆன உடனே இந்த இதுல நம்ம போட்டுக்கலாம். சரி வேற என்ன பண்ணலாம்? போட்டோம்னா ஊறிடும். வேற என்ன வந்து பச்சை பயிர் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தோசை பண்ண போறோம். தோசை பண்ணோம். நைட் டின்னர் ஹெல்தியா. நைட் டின்னர் ஆமா. ஆமா இனிமேல் நம்ம ஹெல்தியா நம்ம ஷாப்லயே வந்து ஹெல்தியான நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால நம்ம இனிமேல் நம்ம சாப்பிடுறதுமே ஹெல்தியா தான் நம்ம சாப்பிடணும். என்னப்பா இது? என்ன ஒரே நிமிஷம் இருங்க. இது அப்புறம் தீஞ்சிர போகுது. ஸோ நல்லா வந்து இந்த ப்ரௌன் கலர்ல வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடணும். சமையல் லெவல்லாம் இப்போ வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியா? அது நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப உங்கள் திருமுகத்தை காட்டுங்க. சரி எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு. அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம். கைஸ் இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தாங்க. அப்படியே ஒரு தண்ணி எப்படி பண்ணணும்? தண்ணிலாம் இல்லை எண்ணெய் ஊற்றி சரி எண்ணெயே குழப்பி விட்டுருங்க நீங்கள். பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சிருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது அவ்வளோதான். ஆமாம் ஒன்றுமே போட வேண்டாம் இதில். அப்புறம் நீங்கள் இதில் போட்டு அப்புறம் சக்கரை தண்ணியில் போட்டு நாளைக்கு காலையில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா குலோப் ஜாமுன் ரெடி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகரோட அல்ட்ராசானிக் ஸ்கின் ஸ்க்ரப்பர் தான் இது. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24K ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பேட்ருலா இருக்குது. 4 அட்ஜஸ்டபிள் மோட்ஸ் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு தான். நல்லா க்ளீன் பண்ணும். நம்ம பார்லரில் போயிட்டு ஸ்க்ரப் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பொல்யூஷன்னால நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இதுவாகுது. பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதெல்லாமே நம்ம இந்த இதுவில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்லர் போக முடியாது. இது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய டைம் கூட ஆகாது. உங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். நீங்கள் நைட்டில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கிளீனிங் இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்டிங் இருக்குது. அப்புறம் அயன் ப்ளஸ் இருக்குது. அப்புறம் அயன் மைனஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்பேட்ருலா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா ஒரு வைப்ரேட் கிடைக்கும். இது வந்து கிளீனிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஸ்டீம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒரு அப்வர்டு பொசிஷன்ல நம்ம வந்து பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரைட் சின்னு, அப்புறம் லெஃப்ட் சின்னு, அதுக்கப்புறம் 4 ஹெட்ஸ் பண்ணலாம். நம்ம நோஸ்க்கு மேலேயும் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடில் எல்லாமே பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிறது நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்லாம் வரும் உங்களுக்கு. அந்த ப்ரெஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவியாக இருக்கும். ஒரு சைட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரெஷ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் நம்ம வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் பண்ணும்போது நம்ம பேக் சைட் திருப்பி வச்சு பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ் வருது உங்களுக்கு. இது பண்ணும்போது வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேட்ருலா வருது, அதுக்கு USB கேபிள் வருது, அப்புறம் இந்த ப்ரெஷ் வருது. இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்களும் அகரோட அல்ட்ராசானிக் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குலோப் ஜாம் முடியல. இது பொரிச்சு அங்கே வச்சிருக்கேன். இந்த தண்ணியும் கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு லைட்டாக ஆறின பிறகு நம்ம இதை அந்த குலோப் ஜாம் இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் வந்து நமக்கு இதுவாகணும்? நைட் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் யாருக்கு இந்த குலோப் ஜாம் செய்யும் போதே நாக்கு ஊறும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சார் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் முதல்ல வந்து என் பர்த்டேனாலே முதல்ல அந்த 2 குலோப் ஜாம் பாக்கெட் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலே குலோப் ஜாம் செஞ்சுருவாங்க அத்தை. இப்போ கூட அத்தை தான் எல்லாமே எடுத்து
எடுத்து ரெடி பண்ணி உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு போனாங்க. செய்யும் போதே ஆமா சரி நீயே பண்ணிடு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் வேற சொல்லி வேற கொடுத்தாங்க இப்படி கலரணும், உடஞ்சதுன்னா உன் மண்டை உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமா குலோப்ஜாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பச்சை பருப்பு நைட் என்னது பாசிப்பருப்பு பச்சை பயிறு பச்சை பயிறு அடை தான் நாங்க செஞ்சு காமிக்க போறோம். எவ்வளவு இன்கிரிடியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடை, அதுக்கப்புறம் வந்து பூண்டும் சின்ன வெங்காயமும் வச்சு ஒரு சட்னி. சூப்பர். வாங்கப்பா குலோப்ஜாமே செய்தே ஒரு வந்துட்டாரு. யார் வந்திருக்கா பாருங்க. ஹாய் சொல்றா வினோத். இப்பதான் ரெக்கார்டே பண்றேன். இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்றேன். ஏய் வெக்கப்படாதடா சொல்றா. ஏய் எதுனடா சொல்லுவாங்க உங்களுக்கு? வினோத் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி தெரியுதா அவன்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணதுக்காக எத்தனை வருஷமா ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. இது கேட்டோம்னா அவ்வளவுதான் ரெண்டு பேரும். இது வந்து ஒரு பெரிய வரலாறு. அது தனியா ஒரு வீடியோ போடுறோம். வரலாறுலாம் புதைச்சிடணும் அப்படியே போய் தோண்டி. டி சொல்றா இந்த 10 வருஷத்துல நீ வந்து என்ன நினைச்சிருக்க? இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு என்ன நினைச்சிருக்க? மனசு வார்த்தை இல்ல. ஏன் சொல்லு. பார்த்து வர மாட்டேங்குது. இந்த நாய் எதுக்கு அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல பார்த்தோம். முதல் 8 மணி பஸ் புடிச்சிருந்தா அன்னைக்கு 5 நிமிஷம் லேட்டா வந்தா அந்த 8 மணி பஸ் விட்டதுனால தான் இன்னைக்கு 10 வருஷம் 7.5 சனி எல்லாருக்கும் 7.5 வருஷம் தான் எனக்கு 10 வருஷம் பிடிச்சி சுத்துது. ஸோ காய்ஸ் வினோத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடிட்டர் அப்படின்னா சொல்ல முடியாது. வீட்டுல தூக்கிடுவாங்க. ஓ உனக்கு என்ன வேணும்? குலோப் ஜாமுன் இப்ப எங்க இல்ல ரெடியா அவள வெயிட் பண்ணு. ஹோட்டலுக்கு போனா உட்காரல அந்த மாதிரி உட்காரு. ரெடியா வரும். நைட் ஃபுல்லா உட்காரணும். அதுக்கிட்டே ஊற வேணாமா? இன்னும் மேகி பாருங்க சீக்கிரமா ரெடி பண்ணு. சீக்கிரமானா நான் கடையில தான் வாங்கிட்டு வந்து நாளைக்கு ஒரு கல்யாணம் அவ்வளோ உன் ஒய்ஃப் சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வெக்கப்படுறாரு. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ அந்த குலோப்ஜாம் பொரிச்ச கடாயிலே அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வைக்கணும். ஆமாம் கடாய் வந்து சூடாக தான் இருக்கு. எண்ணெயுமே சூடாக தான் இருக்கு. அதனால காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நீ உள்ள போட்டு இல்லை லைட்டாக காயட்டும். பூண்டு வந்து ஒரு 20 பல் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஆல்ரெடி வெடிக்குது. அப்படியே ஒரு 15 வந்து காஞ்ச மிளகா காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா வதங்கட்டும். கூட வந்து வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம புளி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட உப்பு போடணும். கொஞ்சம் வதங்கட்டும் போடலாம். அங்க வந்து சட்னி வதங்கிட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம இந்த இதுவை அரைச்சிக்கலாம். என்னது அது? எவ்வளவு ஊற வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். சரி, அது வந்து ஊற வச்சிருக்கோம். இது வந்து ஒரு 3 மணி பாசி, அது பேர் பச்சை பயிறு. சரி, அதுக்கப்புறம் அரிசி வந்து இந்த அழாக்கில் வந்து ஒரு அழாக்கு வந்து அரிசி பச்சரிசி, 2 அழாக்கு வந்து இது பச்சை பயிறு. ஓகேங்களா? இப்போ நம்ம எத்தனை மணி நேரம் ஊறிச்சு? இது வந்து நான் ஒரு 2-3 மணி நேரம் ஊறி இருக்கு. சரி சரி, இல்ல டவுட் வருதுல்ல எங்களுக்கு, அதை நீ கிளியரா சொல்லணும். இதுல இத்தனை மணி நேரம் நீங்க ஊற வச்சுக்கோங்க, இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் அப்படின்றது ப்ரொசீஜரை ஒரு 3 மணி நேரமா ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பச்சரிசியை போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கணும். இப்போ அந்த அரிசியை வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். இதில் இது வந்து ஒரு கோலி உருண்ட அளவுக்கு புளி, அதுவும் போட்டுக்கலாம். இல்லை 2 பஃப் வந்து இது பெருங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். இது அரிசி பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு, நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ வந்து இந்த பச்சை பயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 15 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதில் அவங்கவுங்களோட காரத்துக்கு பொறுத்து இது பொறுத்தது. ஆமாம், உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், ஜாஸ்தியாக இன்னும் காரம் வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொரு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை எடுத்து இது பண்ணிட்டு மறுபடியும் இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். யார் வந்திருக்கா பாருங்க, வந்திருக்காரு. செல்லமே வணக்கம் சொல்லுப்பா. தங்கமே
வணக்கம் சொல்லிடி பத்து தூங்கிட்டு இருந்தான் யோகன். இப்போ வந்து எழுந்துட்டாரு. யோகனப்பா தங்கம் என்ன பார்த்துட்டு இருக்கேங்க? வணக்கம் சொல்லுங்கடி தங்கம். வணக்கம். ஸோ வந்து வரலட்சுமி வந்து அவங்க மாவு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இவருக்கு வந்து பாட்டு பாடி தூங்க வைக்கலாம் மறுபடியும் விட மாட்டுறாரு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க வேலையா. சரி அதனால சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சா? ரெடி. ஓகே உப்பு எல்லாம் போட்டாச்சு. அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுமா? ஆமாம், இதில் கொஞ்சம் பொடியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். இதில் இது வந்து திக்காவும் ஊற்றிக்கலாம், மெலிசாவும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மம்மி என்ன பண்ணுறாங்கப்பா? பார்க்குறாரு யோகன் பார்க்குறாரு. மம்மி என்னோட பண்றாங்க, நமக்காக தோசை பண்றாங்களா எல்லாருக்குமே. சூப்பர்ல, சாப்பிடுங்களா தோசை? பாக்கிறத பாருங்க எப்படி கவனிச்சு. யோகப்பா லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது வந்து இந்த சட்னி வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, திக்காக தான் அரைக்கணும். இது நல்லா கெட்டியாக. ஆமாம், துவையல் மாதிரியும் அது துவையல் ரொம்ப இதுவாக இருக்கும். இது வெங்காயம் தானே ஆல்ரெடி இதுலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும் இல்லையா? ஓ அதனால. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், எங்கேருந்து கற்றுக்கல, அத்தைக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டு எல்லாமே. சூப்பர். உண்மையிலே வாசனை சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க இந்த சட்னி இருக்க டேஸ்ட்டில் பார்த்தா இந்த குலோப் ஜாமே நான் தொட்டு சாப்பிட்றோம் போல். செம்ம வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வச்சாச்சு. அடுத்து இது வந்து தாளிச்சு ஊற்றணும். தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் காயட்டும். அப்படியே வந்து இந்த குலோப் ஜாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இதில் போட்டுடலாம். எடுத்து சாப்பிடணும்னு சொன்னோம்னா முதல்ல இதை எடுத்து போட்டுருவோம். ஆமாம், இல்லைன்னா அவ்வளோதான். இவன் இதையும் சாப்பிட்ருவான். இது நல்லா ஊறுச்சுன்னா காலையில் எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இது பேர் வந்து இது புடி தாளிக்கிற பாத்திரம். சட்னி சொன்னேன் நானு. சட்னியா? ஆமா, சட்னின்றீங்க திடீர்னு இவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தேன். நீங்க தோசை ஊத்துங்க. தோசை வந்து போடலாம். காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிக்கிட்டோம். கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து. எண்ணெய் நல்லா காயிற எண்ணெயை வந்து இதில் ஊற்றணும். அப்போ தான் அந்த சட்னி வந்து நல்லா வதங்கி இதுவாக இருக்கும். கேமராவும் வதங்கிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீ ஊற்றுன இது உள்ள புகையாகி அது மறைஞ்ச போச்சு அவங்களுக்கு. உங்களுக்கு அப்போ தான் நல்லா வதங்கும். வந்து நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா? எது பண்ணுறீங்க? வெங்காயத்தை வதக்கி அரைச்சி அப்படியே இது பண்ணுறோம். சின்ன வெங்காயம் இல்லையா, அதனால். இது தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து திக்காவும் ஊற்றிக்கலாம், மெலிசாவும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இது வந்து ஹைலையும் சிம்லேயும் மாற்றி வச்சு வேக விடணும். ஏன்னா அந்த பருப்பு வந்து நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் டிப்ஸு கேட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். தோசை அப்படியே நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. இப்போ தோசை வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து பொறுமையாக இது பண்ணணும். ஹையில் சிம்மில் வச்சு மாற்றி வச்சு தான் வேக விடணும். வேகாமல் இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை நீங்கள் இன்னும் திக்காக ஊற்றினா சூப்பராக இருக்கும். இது இப்போ நாங்கள் டேஸ்ட்டும் பண்ணி காமிக்கிறோம். ஆமாம், ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் டேஸ்ட்டாக பண்ணி சட்னி கொஞ்சம் வச்சுட்டு அந்த சட்னி வந்து வேறு லெவல் டெம்ப்டிங்காக இருக்குது எனக்கு. உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இது நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தா வருங்கள. வாவ், ஐயோ வாவ், ஏங்க தர்றா பாருங்க. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வேவாது வாவிட்டு எடுத்துருக்கா போல. ஆஹா ஆஹா, இங்கே பாருங்க. அப்பா அப்படியே அந்த க்ரீன் கலரு ப்ளஸ் இது ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மொறுமொறுன்னு இருக்குது, ஒரு பக்கம் வந்து நார்மலாக இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பர் தங்கமே. இதை வந்துட்டோம் அதுதான். ஸோ கைஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான ரெசிபியோட
இல்லை அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோட நாங்களும் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.